கிடாக்கறி விருந்துல இன்றைய ஸ்பெஷல் பீகார் ஸ்டைல் சம்பரான் மட்டன். சம்பரான்ங்கிறது பீகார்ல இருக்கிற ஒரு மாவட்டத்தோட பேரு. அங்க பிரபலமான மட்டன் ரெசிபி. இத மண் சட்டியில பண்றதால இதுக்கு ஹண்டி மட்டன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த சம்பரான் மட்டனை ஜம் ஜம்னு குக்கர்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 700 கிராம் மட்டனுக்கு 400 கிராம் நீல நீளமா வெட்டின பெரிய வெங்காயம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொத்தமல்லி தழை தண்டை வேரோடு போட்டு 2 முழு பூண்டு போட்டு இடிச்ச இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். குக்கர்ல 150 ml கடுகு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் 2 கருப்பு ஏலக்காய், 5 பச்சை ஏலக்காய், 3 பட்டை, 15 மிளகு, 6 கிராம்பு, 5 காஞ்ச மிளகா, 4 பிரிஞ்சி இலை, 1 ஜாதி பத்திரி போட்டுட்டு வதங்கினதும் மேரினேட் பண்ணின மட்டனை அள்ளி வச்சு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு விசில் வந்ததும் குறைச்சிட்டு 20 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு இறக்குனா ஜம் ஜம்னு சம்பரான் மட்டன் தயார். எப்போதும் போல இல்லாமல் மண் சட்டியில மசாலாவுல மேரினேட் பண்ணின மட்டனை வச்சு மாவு அடைச்சி சீல் பண்ணி மிதமான தணல்ல பண்றதுதான் சம்பரான் மட்டனோட தனி சிறப்பு. அதான் சம்பரான். இந்த தன்னிகரற்ற சம்பரான் போல தம்பிரானும் தனி ஒருவனே. தம்பிரான் என்ற வார்த்தையில தம் என்றால் ஜீவராசிகள், பிரான் என்றால் தலைவன். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவனாக கடவுள் இருப்பதால் தம்பிரான் என்று அழைக்கப்படுகிறார். தலை தப்பியது தம்புரான் புண்ணியம் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். அதாவது பெரிய ஆபத்து வருவது போல தோன்றி இறையருளால் ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்து அதிலிருந்து காப்பாற்றப்பட்டால் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்பார்கள். உங்கள் வாழ்விலும் இயேசு தம்பிரானை நம்பி தலைவனாக வைக்கும் போது நீங்களும் தலைவனாய், தலைவியாய், தம்பிரானாய், தம்பிராட்டியாய் இருப்பீர்கள். சீமானாய், சீமாட்டியாய் வாழ்வீர்கள். தலை தப்பி புண்ணியமும் அடைவீர்கள். சம்பரான் மட்டனில் சம்பூரணமாய் சகலமும் இருப்பது போல தம்பிரானாலே வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் பெற்று எதையும் ஒதுக்காமல் சகலத்தையும் சம்பிரமமாய் சாப்பிட்டு சம்பூரணமாய் கொடுக்கிறவராலே சம்பூரணமுள்ளவர்கள் ஆவீர்கள். சம்பரான் மட்டனில் வாசனை கூட வெளியே போகாமல் மாவு அடைத்து தம் வைப்பது போல தம்பிரானும் தம் பிடிச்சி உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒன்றும் வெளியே போகாமல் வேலி அடைத்து ஆசீர்வதிப்பார். சம்பரான் மட்டன் மிதமான தணலிலே வெதுவெதுப்பாக வேகிறது போல தேவ ஆவியானவரின் அனலிலே கதகதப்பாய் இருப்பீர்கள். குட்டி குட்டி சம்பரான் மட்டன் சட்டி போல குட்டி குட்டியான ஆசீர்வாதங்களால் அல்ல, சட்டி சட்டியான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.